சும்மா நில்லுங்கடா, வர்றவங்களை எல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏங்க என்னங்க? நீங்க பாட்டுக்கு யோசனை இல்லாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கீங்களே, நாளைக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்டா என்ன செய்வீங்க? உங்க கூட வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. கல்யாணம்னா எல்லாரையும் கூப்பிடதான் செய்வாங்க. இது அக்ரிமெண்ட் கல்யாணங்கிறத உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆமா, அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. என்ன? மாலை ஏன் போடல? தம்பி கழுத்து வலிக்குதுன்னா அதனாலதான் போடல. உங்க தம்பிக்கு கழுத்து வலிக்குதுன்னதும் நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, அவன் போடாம நான் மட்டும் எப்படி போடுவேன்? சரிதான். ப்ரோ, என்னடா தம்பி, மைனி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல. ஆமா, நீ தான் மெச்சுக்கணும். ஆமா, இங்க வா. என்ன ப்ரோ, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் எதுவும் பிரச்சனையா? நோ, நத்திங் ப்ரோ. நிஜமா? ஷியோர் ப்ரோ. பாரு, கமல் ப்ரோ வர்றாரு. கமல் வாப்பா. ஹாய் கேஎஸ். ஹாய் எம்கே. ஹாய் ப்ரோ. கேஎஸ் புடிப்பா, திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கமல். சாரி, கல்யாணத்துக்கு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இங்க எங்களுக்கும் வீட்டுல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அதனால அதுக்கு லீவ் போடணுமேங்கிறதுக்காக இப்ப லீவ் போட முடியல. சாரி. நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பார்க்கணும்ல. மலர் மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். வெண்ணிலா வாங்க மேடம். திருமண வாழ்த்துக்கள் வெண்ணிலா. தேங்க்ஸ் மேடம். என்னைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ மேடம். மேடம் சாப்பிட்டு தான் போகணும். ஓகே ஓகே, சரி நான் கீழே இருக்கேன். சரிங்க மேடம். எம்கே, உங்க ரெண்டு பேருக்குமே கிஃப்ட் இதுக்குள்ளேயே இருக்கு. ஓகே ப்ரோ. கமல், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா, அதுக்கு தானே வந்திருக்கோம். சரி, நான் கீழே இருக்கேன். சரிப்பா, சரி. வரேன் சிஸ்டர், வரேன் எம்கே. ஓகே ப்ரோ. கமல் ப்ரோக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, என்ன ப்ரோ? அப்படித்தான் போலடா தம்பி, டேட் ஆனால் இன்னைக்குன்னு தெரியல. மேரேஜில் நீ பிஸியா இருந்ததுனால உனக்கு கால் பண்ணி இருக்க மாட்டாரு. ஆமா. ஹாய் சார். ஹாய் எம்கே. வாங்கம்மா, வாங்க. இடியட், காலையில வர சொன்னா எப்ப வர? அப்ப நீ வேணா ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறியா? நான் வேணா இங்க வந்திருக்கேன். நான் கல்யாணத்துக்கு வராம ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டதுனால தான் உனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. இன்னைக்கு ரிசப்ஷனும் நடக்குது. ஆமாமா, பெரிய ஹெல்ப் தான். ஆமா, பெரிய ஹெல்ப் தான். என்ன சார் இல்லைன்னு சொல்லுவானாவே? சரி, இங்க வந்து சண்டை போட வேண்டாம் ரெண்டு பேரும். மேடம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க மேடம். சார் திருமண வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. பக்கி, எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா? உனக்கு நான் ஃப்ரெண்டா கிடைச்சதே பெரிய கிஃப்ட் தான்டா, அதுவே போதும். ஒரு 100 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஆமா, அப்படித்தான், உன் ஃப்ரெண்ட் இல்ல. சரி, போய் சாப்பிடு. திருமண வாழ்த்துக்கள்டா. ஓகே ஓகே, தேங்க்யூ. போய் சாப்பிடு போ. ஓகே, வரேன் சார். வெண்ணிலா வரேன். மேடம் வரேன். வாங்க. வாங்க. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? எப்படி இருக்கு? ஏதோ கஷ்டப்பட்டு சிரிக்கிறாப்புல இருக்கு. போய் வேலையை பாரு, போ. சாப்பிடுற வேலையை பாரு, அதுக்கு தானே வந்த. என்னடா, எதுவும் பிரச்சனையா? இது வரைக்கும் இல்ல. நீயா ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு போயிடாத, வந்ததுக்கு கிளம்பு. வெண்ணிலா கிட்ட என்னன்னு கேட்டா? போய் சாப்பிடு போ. சரி, என்னைக்கு ஹாஸ்பிட்டல் வருவேன்? எத்தனை நாள் லீவு? நாளைக்கு வந்துருவேன். நாளைக்கு வந்துருவியா? ஹனிமூன்லாம் போகல? வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஹனிமூனை பார்ப்போம். அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உனக்கு சாப்பாடு இல்லாம போகுது. இப்பவே போனேன்னா சாப்பாடு இருக்கும். எப்படி வசதி? பாடா. போய் சாப்பிடு போ. சரி, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. ஆமா, இவ பெரிய பொம்பளை நாட்டாம தீர்த்து வச்சிருவா. போவியா? போ. சரி, எப்படியும் நீ என்கிட்ட தான் வருவேன், அப்ப பாத்துக்கிறேன். கருப்பா, டேய். என்ன குமாரு, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமாடா? மலரே, உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமாடா? இல்லங்க, வேண்டாம். கொஞ்சமா ஏதாவது கூலிங் இல்லாம? இல்ல, இப்ப ஒண்ணு வேண்டாம். ஷியோர்? இல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு வேண்டாங்கிறீங்களா? இல்ல நிஜமாவே வேண்டாம். சரிடா, சரி. தம்பி, உனக்கு கொண்டு வர சொல்லட்டுமாடா? எனக்கு வேணாம் ப்ரோ. வெண்ணிலாவை கேளு. எனக்கு வேண்டாம் மாமா. கொஞ்சமா கூலிங் இல்லாம குடிக்கலாம்லமா? இல்ல மாமா, இப்ப வேண்டாம். வேணுங்கும் போது சொல்றேன். சரிம்மா, சரி. கருப்பா, என்னடா? குமாரு, இப்ப வேண்டாம்டா. நீ முதல்ல சாப்பிடு, சும்மா சுத்திக்கிட்டே இருக்காத. இந்த வந்தவங்க எல்லாம் சாப்பிடட்டும், நீங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். டைம் ஆகும்டா. உன்னோட ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா, அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். சரிடா, சரி, ஓகே, பாத்துக்கோ. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதானே? கெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்கல்லடா. உனக்கு சரி, அவனுக்கு சரி, சிஸ்டர்களுக்கு கால் வலிக்கும்ல, கேட்டு பாரு. இல்ல, நான் அதெல்லாம் ஒண்ணும் கால் வலிக்கல, இருக்கட்டும். அப்ப சரி, ஓகே, நில்லுங்க. நீங்க ஒரு நாளைக்கு தானே, நல்லா நில்லுங்க.
ம் சரிங்கண்ணா. கருப்பா நான் பந்து வைக்கிற இடத்துல இருக்கேன்டா, ஏதாவது வேணும்னா ஒரு கால் பண்ணு. சரிடா சரி. வெற்றி வா வா வா, வளர்மதி வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. முத்து டே. வெற்றி ப்ரோ, மேரேஜுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை பாத்தியா? இந்த வேலையில எங்கடா அங்கிட்டு இங்கிட்டு நகல முடியுது. இது சென்னையில ரிசப்ஷன்ங்கிறதுனால வந்துட்டேன். இதையும் கொடைக்கானல் வச்சிருந்தீங்கன்னா வந்திருக்க முடியாது. அக்கா வாங்க. ம், நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்க்கா. வளர்மதி, குட்டி பையன் எங்க? அம்மா வச்சிருக்காங்க. அம்மாவை பார்த்ததும் அம்மா கிட்ட பாஞ்சுக்கிட்டு போயிட்டான்டா. நல்ல ஞாபகம் வச்சிருக்கான் என்ன அம்மாவை? ஆமா, போன மாசம் தானே கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம். அதான் அப்ப பார்த்தது என்ன மறக்காம இருக்கான் என்ன? அது எப்படிதான் மறப்பான், ஸ்கூலுக்கே சேர்க்க போறேன். சரி சரி, அம்மா கிட்ட இருக்கட்டும். திருமண வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்டா. முத்து, உனக்கும் திருமண வாழ்த்துக்கள்டா. எப்படியோ கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டீங்க. எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான் ப்ரோ. அப்படியே நீ வயசானவன் ஆக்கிருங்க என்னடா. நீ என்னைக்குமே யங் சாம்ப் தான் ப்ரோ. நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். வெற்றி, முதல்ல வளர்மதி சாப்பிட கூட்டிட்டு போ. நீயும் போய் சாப்பிடு, குமார் அங்கதான் இருக்கான். பார்த்தேன். சரி போ, போய் சாப்பிடு, முதல்ல பிள்ளைய சாப்பிட வைப்போம். சரி, சாப்பிட வச்சுட்டு வரேன், அப்புறம் சாவகாசமா பேசுவோம். சரி போ, முதல்ல போய் சாப்பிட வைப்போம். மலர் இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. முத்து, ஹனிமூன் எங்கடா? இன்னும் டிசைட் பண்ணல ப்ரோ. நீ எப்படியும் ஃபாரின் கண்ட்ரி தான் லொகேஷன் பார்த்து வச்சிருப்ப. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீ போய் சாப்பிடு போ. சரி, சாப்பிட்டு வந்து பாத்துக்கிறேன். போய் சாப்பிட்டு வா, அதுக்குள்ள நாங்களும் ஃப்ரீ ஆயிடுவோம் போ. வெண்ணிலா வரேம்மா. வாங்க சார். மலர், கொஞ்ச நேரம் உட்காருவீங்களாமா? நான் மட்டுமா? இல்ல நானும் வேணா கம்பெனி கொடுக்கட்டுமா? சேர் எடுத்து போட சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நின்றுக்கிடுவோம். சரிம்மா சரி. பசிக்குதுன்னா சொல்லுங்க, சாப்பிட போகலாம். சரி. இல்ல ஒண்ணு பண்ணுவோமா, அப்படியே இறங்கி வரீங்களா? என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவங்களையா? எனக்கா? எதுக்கு தேவையில்லாம? சும்மா வாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே. அது அது வேண்டாமே. இவ்வளவுலாம் கூச்சப்படக்கூடாது, வாங்க போலாம். உங்களுக்கு தான் பின்னாடி கஷ்டம். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், வாங்க. சரி வாங்க. அப்ப இங்க யாரும் வரமாட்டாங்களா? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துருவோம். சரி. தம்பி இந்த வந்துடுறேன்டா. போயிட்டு வா ப்ரோ, போயிட்டு வா. என்னங்க மாமாலாம் அக்கா கிட்ட எப்படி பிரியமா பேசுறாருன்னு பாருங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து நீங்க ஒண்ணுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கூட நீங்க என்னை கேட்கல, மாமா தான் கேட்டாரு. உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா என்னங்கறத நீ தானே முடிவு பண்ணணும், நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? பிள்ளையவே இப்போதைக்கு ஈஸியா வேண்டான்னு சொல்லிட்ட. கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்டா அதை மட்டும் வேணும்னு நான் சொல்ல போறேன்? உனக்கு எப்போ தேவையோ அப்ப கேட்டு குடிக்க போற. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் அப்படியே வாங்கி கொடுத்தாலும் தான் நீ குடிச்சிட போறியா என்ன? உனக்கு தோணா தானே குடிப்ப. இப்ப எதுக்குங்க முடிச்சு போடுறீங்க? நீ ஏதாவது கேட்டா நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். அதுக்கு தான் பேசாம செவனேன்னு நின்னுட்டு இருக்கேன். தேவையில்லாம என் வாயை கிண்டாத. இப்போ நீ தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. பாரு, பாக்குறவங்க எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கணுமா? மூஞ்சிய ஒழுங்கா வை. நான் என் ப்ரோக்காக தான் இங்க சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டாரு. இன்னொரு தடவை திரும்ப வந்து கேட்கறாப்புல நீ ஏதாவது நடந்துகிட்ட, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட நடந்துக்கிற முறை வேற மாதிரி இருக்கும். ஒழுங்கா மூஞ்சிய மாத்து. நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இன்னும் இல்லம்மா, அண்ணமே தான் சாப்பிடணும். பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடுவோம்னு நினைச்சேன். அடடா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி நினச்சி சாப்பிடாம இருந்தா கடைசியில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே கஷ்டத்தை இழுத்து விடுற மாதிரி ஆயிரும். மாத்திரையெல்லாம் போடணும்ல, சீக்கிரமா சாப்பிடுங்க. ஆமா, சுகர் மாத்திரை போட வேண்டியதா இருக்கு, போட்டுட்டேன். இதை சாப்பிடணும். ஐயா எங்க அவரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட உட்கார வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பந்தி வைக்கிற இடத்துல தான் இருக்காரு, வரட்டும். ஆமா, இந்த குட்டி பிள்ளை யாரு? எல்லாம் நம்ம பேரந்தேன். அப்படியா? யாருன்னு தெரியலையே. என் பிள்ளையோட ஃப்ரெண்டோட பிள்ளை. சரி சரி சரி. ஆமா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, பேர் வெற்றிவேல், அவரோட பிள்ளை. அப்படியா? சரிம்மா சரி. குட்டிமா, பாட்டியை கூட்டிட்டு போய் சாப்பிட வைடா. சரிங்க பாட்டி. பாட்டி வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டு விசேஷம் தானடா கண்ணு, பதறாம சாப்பிட்டுக்கிடலான்னு பார்த்தேன். சாப்பிட்டு வந்து உட்காந்து அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருப்போம். வாங்க முதல்ல சாப்பிடலாம் வாங்க. சரி வா கண்ணு வா. அம்மா நீங்களும் வரலாம்ல? நானா? வர்றவங்களையெல்லாம் வாங்கன்னு கூப்பிடணும்ல. பாட்டி நீங்க போய் சாப்பிடுங்க பாட்டி, நான் வேணா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறியாடா? அப்படியே இந்த பிள்ளைக்கும் ஒரு வாய் ஊட்டிடலான்னு பார்த்தேன். வெற்றி இடம் போட்டு வரேன்ட்டு போனான். அப்படின்னா நீங்க 2 பேரும் போங்க பாட்டி, நான் வேணா வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. சரிடா, பாத்துக்கிறியாப்பா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா, அப்ப வாங்க நம்ம போவோம்.
சரி வாங்க போவோம். பாட்டி நம்ம சாப்பிட போறோமா? ஆமாடா தங்கம், மம்மா சாப்பிடுவோமா? அம்மா என்ன அம்மா? என்ன மம்மா வேணுமோ எல்லா அம்மமும் இருக்கு மாரங்குட்டிக்கு. வாங்க போய் சாப்பிடுவோம். அப்பா நமக்கு இடம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி போனாரு. நமக்கு இடம் போட்டு வச்சிருப்பாரு. நம்ம போய் ஜம்முன்னு உக்காந்துக்கலாம். குட்டி பிள்ளை இலை போட்டு சாப்பிடுவீங்களா? மாறன் குட்டி கையால அள்ளி சாப்பிடுவான். சமத்து பிள்ளை, வாங்க போய் சாப்பிடுவோம். அம்மா வாங்கம்மா. வாங்க வாங்க. குட்டிமா, என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்க? கார்த்தி நீங்க சாப்பிட்டீங்களா? அது சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நான் முதல்ல சாப்பிட்டுட்டா அப்புறம் வரவங்களை எல்லாம் யார் கூட்டிட்டு போய் சாப்பிட உட்கார வைக்கிறது? நானும் வர்றவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அப்படின்னா நீ வர்றவங்களை எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற, நான் வர்றவங்களை எல்லாம் சாப்பிடுறதுக்கு போங்க போங்கன்னு சொல்றேன். ஆமா. சரியான வேலை தான் குட்டிமா. ஆமா. ஆனா குட்டிமா, நம்ம இந்த மாதிரி மத்த கல்யாணத்துக்கெல்லாம் ஓடி ஓடி வேலை பார்த்தாதான் நம்ம கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும். சும்மா இருங்க கார்த்தி. உனக்கு இந்த ஒரு வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் பேச தெரியாது. அப்படியெல்லாம் இல்ல கார்த்தி. குட்டிமா, உனக்கு படிப்பு முடிய போகுது, அப்படியே வீட்டுல சொல்லி. அப்பாவும் அம்மாவும் கூட அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? என்ன பேசுனாங்க? அப்பாவை ஃபாரின்ல இருந்து வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ண சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அப்பா சொன்னாரு, குட்டிமாவுக்கும் படிப்பு முடிய போகுது, கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, இனிமே இங்க மாத்திடுவேன், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டா இங்கேயே கூட இருக்கணும்ல அப்படின்னாரு. அப்படி போடு, அப்ப சீக்கிரமா நம்ம கல்யாண பேச்சை எடுத்துருவாங்க. வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சீக்கிரம் கெட்டி மேல சத்தம் மறுபடியும் கேட்க போகுது. குட்டிமா ஜாலிடி. என்ன? சாரி. இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. உங்க மாமா காதுல விழுந்தது என்னை தள்ளகில தொங்க விட்டு அடிச்சிருவாரு. மாமா காதுல எல்லாம் இப்போதைக்கு எதுவும் விழாது அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்கணும். அப்புறம் குட்டிமா, நாளைக்கு நான் மும்பை கிளம்புறேன். என்ன? அதுக்குள்ளயா? ஆமா குட்டிமா, கல்யாணம் முடிஞ்சு, இந்த ரிசப்ஷனும் இன்னைக்கு முடிஞ்சு, இனிமேல எனக்கு இங்க என்ன வேலை? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. உங்க மாமாவே இந்த வாரம் கிளம்புறாரு. 1 மாசம் லீவு போட்டிருக்காரு. இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கு, அவர் தான் பார்க்கணும். அதனால லீவை கேன்சல் பண்ணிட்டு இந்த வாரம் கிளம்புறாரு. யாருக்கும் தெரியாது, நீ தெரியாத மாதிரியே காட்டிக்கோ. அப்படியா? அச்சச்சோ. என்ன அச்சச்சோ? இல்ல, மாமா 1 மாசம் லீவு போட்டிருக்காருல, ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு என்ன ஜாலி, அவர் லீவ் போட்டா? எங்க மாமா வீட்ல இருந்தாலே எனக்கு ஜாலி தான். சரி, அப்படின்னா அவர் கொடைக்கானல்ல இருப்பாரு, நீ இங்க சென்னையில இருப்ப. ஆமா, ஆனா சென்னையில இருக்க சொன்னா இருப்பாரு. இன்னும் ஒரு 2-3 நாள் வேணா இருப்பாரு, அப்புறம் கிளம்பிடுவாரு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. என்னையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதான் சொல்றேன், தெரியாத மாதிரி காட்டிக்கோ. சரி. மாறன், நீங்க என்ன இங்க வந்துட்டீங்க? வாங்கப்பா, சொந்தக்காரங்களெல்லாம் இங்க வச்சு பார்த்தா தானே உண்டு. அதுவும் சரிதான். பெரியம்மா வாங்க, சாப்பிட கூட்டிட்டு வாங்க. அவன் தான் அங்க உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. வருவா, பசிச்சா வருவா. மாமா, அத்தையை சாப்பிட கூட்டிட்டு வாங்க மாமா, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். பாப்பா, நம்ம சொன்னா கேக்குற ஆளாடா உங்க அத்தை. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, சரி நீங்க சொன்னாலுமா கேட்க மாட்டாங்க? முக்கியமா நான் சொன்னாதான்டா கேட்க மாட்டா. பாப்பா, எல்லாரும் என்ன போல இருப்பாங்களா? என் மகன் அப்படியே கேப்லயே கடா வெட்டிடுவா. அப்படி என்ன மாறன்? நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தில சிந்து பாடிடணும்ப்பா. பாடுங்கப்பா. அம்மா, பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? பிள்ளைக்கு படிப்பு முடியுதுல? ஆமா, அடுத்த கல்யாணம் பிள்ளைக்கு தான். இப்ப மாப்பிள்ள கல்யாணத்தை முடிச்ச கையோட ஃபாரின் போயிட்டு அங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் இங்க சேஞ்ச் பண்ணிடலாம்னு ஐடியாப்பா. நல்லது. பொண்டாட்டி பிள்ளை கூட இறப்பா. ஆமாப்பா, நம்ம இங்கதான். சரி, அப்ப கூடிய சீக்கிரமே குட்டிமாவுக்கும் கல்யாண சாப்பாடு போட்டுருவ. ஆமாப்பா, போட்டுடலாம். சரி, நீங்க மாத்திரை போடுற ஆளு தானப்பா, சாப்பிடுவாங்க. ஆமா மாமா, அத்தை வரும்போது வரட்டும், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இடம் இல்லடா. ஏங்க மாமா, மாமாவுக்கு ஒரு இடம் போட்டு கொடுங்க. எப்பா வாங்க, நான் இடம் போட்டு தரேன், வாங்க. அப்படியா? சரி வாங்க, சாப்பிட்டுருவோம். பாப்பா, நீ இன்னும் சாப்பிடாத ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து அனுப்புடா. சரிங்க மாமா. போ, நின்னுட்டே இருக்காது, வேலையை பாரு. சரிங்க மாமா, சரி. பாப்பா. மாமா. அடுத்த பந்தியோட கூட்டம் குறைஞ்சிரும். நீ மாப்பிள்ளைங்களையும் பொண்ணுங்களையும் சாப்பிட அனுப்பு. சரிங்க மாமா, சரி. போ, வேலையை பாரு, போ. விட்டு சார், எங்க உங்க வீட்டம்மாவை காணோம்? சாப்பிட உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் சார். பிள்ளையெல்லாம் இன்னைக்காவது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? இந்த அம்மா கிட்ட இருக்கான். அம்மான்னா யாரு? எங்கம்மா? கற்பனோடம்மா. சரி. அப்புறம் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். எங்க சார் நகல முடியுது. உங்களுக்கு தெரியாதா நம்ம வேலையை பத்தி? எனக்கே கடைசி நேரத்துல தான் லீவு கிடைச்சது. சரின்னு கிளம்பிட்டேன். கொடைக்கானல்ல அப்படி சுத்தி பார்த்த மாதிரி இருக்குமே, கல்யாணத்தை அட்டன் பண்ண மாதிரி இருக்குமேன்னு கிளம்பிட்டேன். ஆமா, இது யார் சார் பக்கத்துல? ஸ்ரீதேவி. தெரிஞ்ச பொண்ணுதானா? சரி, ரைட் சார். சரி பாருங்க, நான் வரேன். ஓகே சார். என்னாச்சுமா, எதுக்கு இங்க நின்று அழுதுட்டு இருக்க? ஆமா, இந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு நீ எப்படி, யார் கூட்டு வந்தாங்க உன்ன? சொந்தக்காரங்களா, பொண்ணு இல்ல மாப்பிள்ள?
சொல்லுமா, மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? ஸ்ரீ, நீ இங்கே இருக்க? ஏப்ல, உன்னை சாப்பிடுற இடத்துல தானே உட்கார வச்சுட்டு வந்தேன். ஸ்ரீ, எதுக்கு அழுகுற? டால் உன்னை ஏதாவது சொன்னானா? ஏய், நான் என்ன சொன்னேன்? நீ தானே எங்க பக்கத்துல நிக்கிற. இவ அழுதுகிட்டு இருக்கான்னா அப்ப நீ தான் ஏதாவது சொல்லியிருப்ப, இல்லைன்னா செஞ்சிருப்ப. இது செஞ்சிருப்பனா? ஆமா, ஏதாவது செஞ்சிருப்ப. ஹலோ பிருந்தா, நான் அந்த மாதிரியாப்பட்ட ஆள் இல்ல. நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்குற ஐடியாலாம் எனக்கு இல்ல. ஓஹோ, நீ நேரத்துக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நேரத்துக்கு ஒரு பொண்ணெல்லாம் இல்ல, எப்பவும் ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீதான். என்ன சொல்றீங்க? ஸ்ரீ, இந்த ஆளு ஒரு கிறுக்கன். இந்த கிறுக்கன் வளர்றதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காத. யார், நான் இருக்கனா? ஆமா, பாரியா, இந்த பொண்ணு உன்னையே நினைச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஆசையா இருந்தா. இப்படி அநியாயமா பிடிக்கலன்னு சொல்லி இந்த பொண்ணோட மனசை உடைச்சிட்ட பாத்தியா? இவளுக்கு என்ன குறை? இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட பாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். பிருந்தா, நான் டைரக்டா சொல்றேன், எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஆளு ஒன்றும் சரியில்லை தெரியுமா? எங்க மாமா கிட்ட மட்டும் உன்னைய பத்தி சொன்னேன்னு வை, அவ்வளவுதான், உன் சோழி முடிஞ்சு இன்னையோட. என்ன அன்னைக்குல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மாமா மாமான்னு இருக்க. கூப்பிடு உங்க மாமாவை. கூப்பிட்டுருவேன். கூப்பிடு, நானும் நியாயத்தை கேக்குறேன். மாமா வந்துட்டேன். என்ன மச்சினிச்சி? இத்தனை பேர் நிக்கிறாங்க, அத்தனை பேரையும் தாண்டிட்டு என்கிட்ட தான் வந்து கேப்ப. அங்க முன்னாடி போய் நின்னுக்காளு. நீ கூப்பிட்டேன்னு இருக்கிற வேலையெல்லாம் போட்டு வந்த பத்தியா? எனக்கு தேவைதான். மாமா, அப்படி முன்னாடி போய் நின்னு என்னன்னு கேளுங்க மாமா. மாமாவா? இந்த கேக்குறேம்மா. இப்ப சொல்லு, என்ன நடக்குது? அந்த உங்க பக்கத்துல நிக்கிறான்ல ஒரு ஆளு, இவன் எப்ப பார்த்தாலும் என்னைய கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன லவ் பண்றானா? கேட்டா இன்ஸ்பெக்டர்னு சொல்லி மிரட்டுறான். அதான் நானும் சொல்லியிருக்கேன், எங்க மாமாவும் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு. அவனை 2 தட்டு தட்டி வைங்க மாமா. அவ்வளவுதானே, இந்த தட்டிடுவோம். ஏய், யார் நீ? ஐம் இன்ஸ்பெக்டர் கோவிந்த், கேஎஸ் சாரோட ஃப்ரெண்டு. ஐம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார், கேஎஸோட ஃப்ரெண்டு. அப்படியா? நீங்க எந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்? நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அப்படியா? அதத்தான் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாலா? கேட்டதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரியா? என் மச்சினிச்சியை கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கியா? என்ன உடம்பு எப்படி இருக்கு? சார், நான் லவ் பண்றேன் சார். என்னது, லவ் பண்றியா? உன்ன அப்படிதான் மாமா, பிடிச்சு 4 தட்டு தட்டுங்க மாமா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு என்கிட்டே வந்து சொல்லுவ? உடம்பு எப்படி இருக்கு? நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கு. வாய் கொழுப்பு இவனுக்கு ரொம்ப அதிகம் மாமா. அது பார்த்தாலே தெரியுது. ஐயோ, மரியாதை மரியாதை. சரி சார். ஓகே. என்ன ஒழுங்கு மரியாதையா நீங்க பண்ண வேலைக்கு என் மச்சினிச்சுக்கிட்ட சாரி கேட்டுட்டு கிளம்பிடுங்க. இல்லாட்டி லைஃப் முழுக்க நான் உங்ககிட்ட சாரி கேட்க வேண்டி வரும். எதுக்கு? அவ உங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவா. இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு தேவையா சார்? ஊர் உலகத்துல எவ்வளவு அழகான பொண்ணுங்க, நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. பாருங்க, உங்க பின்னாடி நிக்குது ஒரு பொண்ணு, எவ்வளவு அழகா பொட்டாட்டம் நிக்குது. இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிங்க சார். அதை விட்டுட்டு அந்த பிசாசு அறந்த வேலை இல்லாம லவ் பண்ணுவாங்க. யோ குமார் அண்ணாத்த, அது ஏன் ஆளுயா? கபாலி, யாருடா உன் ஆளு? நீ இப்ப யார கோவிந்த் சார் லவ் பண்ண சொன்ன? அந்த அவர் பக்கத்துல அழகா படிச்சல கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணத்தான் சொல்றேன். அந்த பொண்ணு ஏன் ஆளு. இது எப்பல இருந்து? கொடைக்கானல்ல அண்ணாத்த கல்யாணத்துல பார்த்ததுல இருந்து. இது வேறையா? எனக்கு தெரியாது. நீ எப்ப பார்த்தாலும் உன் மச்சனிச்சு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி எங்களையெல்லாம் கண்ணுக்கு தெரியும்? இப்ப எதுக்குடா வீராமலை ஏறி நின்றுட்டு இருக்க? நீங்க நல்லா நெடுன்னு வளர்ந்துருக்கீங்க. உங்க உயரத்துக்கு நின்று சரிசமமா பேசணும்னா என்னால முடியுமா? அதுக்குதான். அடே, அதுக்குன்னு அவன் பாவண்டா. அப்படி கேளுங்கண்ணே யாராவது. டார்லிங், நீ அழுகாத டார்லிங், உனக்கு நான் இருக்கேன். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் மனசை ஏற்கனவே இந்த நிக்கிறார்ல இவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். என் மனசு இப்ப என்கிட்ட இல்ல. கபாலி, இது என்னடா உனக்கு வந்து சோதனை? சோதனைய சாதனையாக்கி காட்டுவான் இந்த கபாலி. இந்த ஸ்ரீதேவி இந்த போனி கபூருக்கு தான். போனி கபூரா? என்ன, இந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணு பேரு ஸ்ரீதேவின்னு கேட்டதுல இருந்து தலைவர் தான் பேரை போனி கபூர்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு. விளங்கிரும்டா, விளங்கிரும். எனக்கு உங்களை பிடிக்கலங்க. ஏன் பிடிக்கல? எனக்கு இவரைத்தான் பிடிச்சிருக்கு. இவரை தவிர வேற யாரையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். இருக்கு, அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல. பிருந்தா, அவன் வேணும் பேசாத. அதெல்லாம் நம்ம தனியா இருக்கும்போது பர்சனலா பேசிக்கிடுவோம். அட லூசு, இவன் அழுக வச்சுக்கிட்டே இருக்க. லூசு பிருந்தா, கபாலி தன்னோட காதல இந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது எனக்கு இந்த ஆளை பிடிக்கலன்னு இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல? அப்போ எனக்கு மட்டும் இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையா?
நியாயமான கேள்விதான். அப்ப என்னோட காதல் வெறும் கனவா? எம்மா, நான் எப்பமா உன்னை காதலிச்சேன்? ஒரு தலை காதல். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டார்லிங், நீ கவலைப்படாத டார்லிங், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். டார்லிங், ஐ ஆம் லவ்விங் யூ. மாமா, உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்? இப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவர் தலையிலுக்கு அப்படி இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும்? தேங்க்யூ முத்துக்குமார் சார், அப்படின்னு நீங்க என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உங்க கதி அதோ கதிதான். எனக்கு ஒரு போலீஸ் மாப்பிள்ளை தான் வேணும். டார்லிங், நானும் சொல்லக்கூடாது. ஆமா, பெரிய பரம ரகசியம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிபிஐக்கா? அதென்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிபிஐ? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிபிஐ இருக்கக்கூடாதா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிபிஐ. சிபிஐ பண்ற எல்லா சீக்ரெட் ஆபரேஷன்லயும் எங்களோட பங்கு இருக்கும். ஆனாலும் என் மனசுல இவரை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இவர் என் மனசுல நிரந்தரமா எப்பவோ குடி வந்துட்டாரு. என்ன கோவிந்த் சார், அந்த பொண்ணு இப்படி சொல்லுது? வாடகை எதுவும் கொடுத்தீங்களா இல்லையா? ஏமா ஸ்ரீதேவி, இந்தாம்மா, இந்த மாசத்தோட உன் மனசை காலி பண்ணிக்கிறேம்மா. நீ வேற யாரையாவது குடி வச்சுக்கோ. வேற யாரையாவது குடி வச்சுக்கோ. அப்படின்னு இந்த மாசம் நல்ல மாசமாத்தான் இருக்கு. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். அரே, இவள பொண்ணு நினைச்சீங்களா இல்ல புது வீடு நினைச்சீங்களா? இந்த ஸ்ரீதேவி, அட்வான்ஸ் எவ்வளவு, வாடகை எவ்வளவுன்னு சொல்லு. ஏ ஸ்ரீ, வாழ ஓடிடுவோம். நான் இவரை பார்த்துக்கிட்டே இங்கேயே தான் நிற்பேன். எம்மா, உன் குருட்டு காதல்ல ஒரு இடி உழுத வந்து தோலை. கோவிந்த் சார், வசமா சிக்கி இருக்கீங்க போலயே. அதான குமார் சார். ஆமா, என்னை பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? என் கருப்பனோட ஃப்ரெண்டு நீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? கே சார் என்னை பத்தி சொல்லியிருக்காரா? அவன் எதுனாலும் என்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிடுவான். தேங்க்யூ சார். அப்படின்னா நேர்ல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சார், நாங்களும் இருக்கோம். நீ இல்லாம நாங்க எப்பவுமே இல்லடா கபாலி. என் வீராவும் இருக்கான். நானும் இருக்கேன். ஏன்டா இருக்கேன்னு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, நீ இறங்குறியா? கழுத்தெல்லாம் வலிக்குது. ஐச்சக்கா, எப்படி பேசினாலும் மலர் பிள்ளை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அப்போ வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணுமோ? டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களோட கோவத்தை இன்னும் அதிகமா தூண்டி விடணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வர்றது வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருந்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் முக்கியமா நம்ம விஷயத்துல எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னு சொன்னா செஞ்சு பார்க்கணும்னு தான் ஒரு கியூரியாசிட்டி வரும். நான் இந்த ஸ்டோர் ரூம் பக்கம் வரவே வராதீங்கன்னு சொல்லிட்டேன், சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. எதைனாலும் நம்ம சொல்லி கொடுத்து தான் செய்யணும்னா அப்போ என்னைக்கு அவங்க சுயமா யோசிக்கிறது? எப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் கியூர் ஆகுறது? கருப்பா, இப்படியே விட்டுறக்கூடாதுடா. வரட்டும், இன்னைக்கு வரட்டும். செந்நிறம் பசும் பொன்னிறம் தேவதை வம்சமோ சேயிடை நிறம் கீண்டினால் சந்திரன் அம்சமோ. கருப்பா, மனசை அழப்பாய விடாதடா. தங்க பிள்ளை குணமாகிறது தான் இப்போ முக்கியம். என்னங்க? ம், பால் இன்னைக்கு என்ன? மைனி கொடுத்து விட்டாங்க. அதான், இன்னைக்கு என்ன? தெரியல, கொடுத்து விட்டாங்க. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க தானே சொன்னீங்க பயப்படாதீங்க, கொடுத்தா வாங்கிட்டு கடகடன்னு ரூமுக்குள்ள வந்துருங்க, ஒன்று நீங்க குடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் குடிச்சுக்கிறேன், குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிக்கிடுவோன்னு. அதான் அப்படி செஞ்சுட்டேன். சந்தோஷம். நீங்க குடிக்கிறீங்களா, நான் குடிக்கவா? இந்த பொண்ணை உங்களை தாங்க. பாலை நீங்க குடிச்சுக்கிறீங்களா இல்லை நான் குடிச்சுக்கவா? ஃபோனில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சேலரி போட்டுட்டு இருக்கேன். 1 மாசம் ஆயிடுச்சோ? 1.5 லட்சம் ரூபா போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் எதுக்கு? 60,000மோ 70,000மோ தானே சொன்னீங்க? அது நீங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க், எஸ்டேட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு, அப்புறம் எனக்கு ரிப்போர்ட் டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்புறம் மீதி காசு? மீதி காசு எனக்கு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு. முத்து, சொல்லு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே என்கிட்ட பேசாம கோவமா முறுக்கிக்கிட்டே இருக்க போறீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட நல்லா பேசுங்க, எப்பவும் போல பேசுங்க. பாலை கொடுத்தா குடிச்சிட்டு ஓரமா தூக்கி வச்சுட்டீங்க.
அவ்வளவுதானா? வேற பேசுறதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கோ என்ன பார்க்கறதுக்கோ ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஃபோன்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டிக்கெட் போட்டுட்டு இருக்கேன். டிக்கெட்டா? சுவிட்சர்லாந்துக்கா? இல்லை, யூகே, லண்டனுக்கு. லண்டனுக்கா? அங்கேயா போறோம் ஹனிமூனுக்கு? போகிறோம் இல்லை, போகிறேன். போக போறீங்களா? எதுவும் வேலையாங்க? ம். என்ன வேலை? எத்தனை நாள் வேலை? எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடலாம்ல, நானும் வருவேன்ல. நீங்க சொன்னீங்கன்னு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நீ வரல, நான் மட்டும்தான் போக போகிறேன். அப்படியா? எத்தனை நாள்? 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கா? ஆமாம், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐ சர்ஜன் கேட்டிருக்காங்க, அங்கே தான் போக போகிறேன். 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்.